la! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. கள்ளுச்சாராய குறிச்சியாவே மாறுற அளவுக்கு கிட்டத்தட்ட 38 பேர் பலின்னு சொல்லி பரபரப்பான ஒரு செய்திகள் வருது. இறந்தவர்கள் அத்தனை பேருமே மக்கள், உழைக்கிற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள். டாஸ்மாக் கடையில் போய் ஒரு 150 ரூபா கொடுத்து பாட்டில் வாங்க முடியாமல் இத்தனை பேர் கள்ளச்சாராயத்தை குடிச்சு, அதாவது என்ன இதில் கொடுமைனா, ஒருவன் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போய்விட்டான். அவனுடைய இறப்புக்கு வந்த உறவினர்களும் அதே கள்ளச்சாராயத்தை குடித்து இறக்கிறார். குட்டிங்கிற கோவிந்தராஜ் 40 வழக்கு நிலுவையில் இருக்கு. அவர் பேரு சமாய் சிங் மீனா, ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு. இப்போ இவருக்கு கள்ளக்குறிச்சியில் என்ன இருக்குன்னே தெரியாது. அங்கே மலையில் காய்ச்சுபவர்கள் சமூகம், அங்கே மேலே இவர்கள் சமூகம். நீங்கள் அந்த கல்வராயன் மலையில் 40 ஆண்டு காலமாக சாராயம் காய்ச்சப்படுகிறது. அங்கே இருக்கிற எஸ்பிக்கு தெரியும். உதயசூரியன் எம்எல்ஏ தான் இதற்கு தலைவர். வீடு வீடா மலையிலிருந்து வரதுனால இதுக்கு என்ன பேர்? மலை தேன். காலையில் 5 மணிக்கு சாவு நடந்துருச்சு. எந்த மீடியாவும் செய்தியே சொல்லலை. கலெக்டர் சொல்றாரு மது குடித்ததெல்லாம் நடக்கல, இது வாந்தி பேதியில் செத்து போயிட்டாங்கிறார். முழுமையாக தகவல் தெரிந்த பிறகு மறைக்கிறார். என்ன காரணம்? கெட்ட பேர் வந்துடக்கூடாது, ஆட்சியை காப்பாற்றுறாரு. அங்கே சாராயம் காய்ச்சப்பட்டு 5 மாவட்டத்துக்கு போகுது. இது எப்படி தெரியாமல் இருக்கும்? புரகிபிஷன் ஏடிஜிபிக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? நம்ம கிருஷ்ணகிரி பார்டரில் ஒரு சம்பவம் நடக்குது. கிட்டத்தட்ட 180 பேர் இறக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா 2023 போன வருஷம், இப்போ இந்த வருஷம் 2024, இந்த 3 சம்பவத்திலையுமே ஆட்சியில் இருந்தது திமுக. எவ்வளோ பெரிய கொடூரம் நடக்குது. மக்கள் பூரா செத்துருக்கான். எங்க சரக்கு இல்லையோனையும் கெமிக்கல் அதிகமாக மிக்ஸ் பண்ணியிருக்கான். எடப்பாடி முதலாக போயிட்டாரு. எடப்பாடி கவர்மெண்ட்டில் தான் அந்த கண்ணுக்குட்டிக்கு 20 கேஸ், 25 கேஸ். அப்போ தெரியாதா எடப்பாடிக்கு? சார் இத்தனை கேஸ் வந்தோம், திருப்பி அவர் வெளியில் விட என்ன சார் காரணம்? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் கள்ளக்குறிச்சி, ஆமாம், கள்ளுச்சாராய குறிச்சியாவே மாறுற அளவுக்கு கிட்டத்தட்ட 38 பேர் பலின்னு சொல்லி பரபரப்பான ஒரு செய்திகள் வருது. எந்த மாதிரியான ஒரு நிலவரம் இப்போ நடந்துட்டு இருக்கு சார்? இல்லை, அது முழுக்க இறந்தவர்கள் அத்தனை பேருமே மக்கள், உழைக்கிற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள். மிக சாதாரணமாக டாஸ்மாக் கடையில் போய் ஒரு 150 ரூபா கொடுத்து ஒரு பாட்டில் வாங்க முடியாமல் அத்தனை பேர் கள்ளச்சாராயத்தை குடித்து, அதாவது என்ன இதில் கொடுமைனா, ஒருவன் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போய்விட்டான். அவனுடைய இறப்புக்கு வந்த உறவினர்களும் அதே கள்ளச்சாராயத்தை கொடுத்து இறக்கிறார்கள். இது எவ்வளோ வேதனை பாருங்கள். இப்படி ஒரு நாடு, ஒரு அரசு, திராவிட அரசு உள்ள ஒரே நாடு தமிழ்நாடு தான். கள்ளச்சாராயம் குடித்து செத்து போனவனுடைய துக்கம் கேட்க வந்தவர்களும் அதே கள்ளச்சாராயத்தை கொடுத்து அதே ஊரில் இறக்குறாங்கன்னா, இந்த அரசு வைத்திருக்கிற மது ஒழிப்பு பிரிவுன்னு ஒரு பிரிவே இருக்குது. அந்த மது ஒழிப்பு பிரிவுக்கு ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நீங்கள் அந்த கண்ணுக்குட்டிங்கிற கோவிந்தராஜ் 40 வழக்கு நிலுவையில் இருக்குது. காவல்துறை, அதாவது கள்ளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷன், தாலுக்கா ஆஃபீஸுன்னு டவுன்ஷிப்புக்கு 300 அடிக்கு பின்னாடியே இந்த கள்ளச்சாராயம் விற்கிறாங்க. அப்போ காவல்துறை அமைப்பு எதற்காக இருக்குது? நீங்கள் இங்கே இந்த எஸ்பி, மாற்றம் செய்யப்பட்ட எஸ்பி பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் பேர் சமாய் சிங் மீனா, ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு. இப்போ இவருக்கு கள்ளக்குறிச்சியில் என்ன இருக்குன்னே தெரியாது. அவருக்கு இன்ஸ்பெக்டராக இருந்த சண்முகம் தான் இந்த கள்ளச்சாராய சாவுகிட்ட கமிஷன் வாங்குகிற பார்ட்டி. இந்த கள்ளச்சாராயத்தை விற்கக்கூடிய நபர் ஒருவர் தான் இப்போ கண்ணுக்குட்டி தான் அங்கே கையில் கிடச்சிருக்காரு. அங்கே 40 கண்ணுக்குட்டி இருக்கான். எங்கே? அந்த கள்ளக்குறிச்சி தலித் பகுதியில். இது ஒரு வீடு வீடாக சென்று விற்கிற ஒரு கள்ளச்சாராயம். பண்ணுறது எருமாட்டு வேலை, ஆனால் வச்சிருக்கிற பேர் கண்ணுக்குட்டி. அப்போது அங்கே மலையில் காய்ச்சுபவர்கள் சமூகம், அங்கே மேலே இவர்கள் சமூகம். 2 சமூகமும் இணக்கமாக. நீங்கள் என்ன வியாபாரம்?
சாராய வியாபாரம். திட்டமிட்டே இது செய்யக்கூடிய ஒரு வேலையாக கூட நம்ம பார்க்கலாம்ல. இப்போ காலையில் கூட ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு மது விலக்கு வேணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் அந்த கல்வராயன் மலையில் 40 ஆண்டு காலமாக சாராயம் காய்ச்சப்படுகிறது. அங்கே இருக்கிற எஸ்பிக்கு தெரியும். உதயசூரியன் எம்எல்ஏ தான் இதற்கு தலைவர். அவருக்கு நேரு சப்போர்ட். நீங்கள் பாமக வடக்கு ஒன்றியத்தில் ஒரு ஒன்றிய செயலாளர் இருந்திருக்கார். அவர் இப்போ திமுக வந்து சேர்ந்துட்டார். எதுக்காக? சாராயம் காய்ச்சுவதற்காக வந்து சேர்ந்துருக்கார். பாமகலேருந்து விட மாட்டீங்க. யோ உதயசூரி கூப்பிட்டாரா, நீங்கள் வாய் அவனை சரக்கு ஓடக்கணும் விட்றேன், நானே போலீஸை பார்த்துக்கிறேன். யார்? உதயசூரியன் அவருக்கு பேர். அவர் தான் இந்த மக்களுடைய சாவுக்கு முழு முதல் காரணம். ஏன்னா இவர் நினைத்திருந்தால் சாராயமே எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவர் சாராயம் நடத்துகிறவங்கிட்ட மாமூல் வாங்குவதற்காக இந்த சாராய வியாபாரத்தை கண்டுகொள்வதில்லை. காவல்துறை அதிகாரிகள் இந்த சாராயம் காய்ச்சுவது விற்பது எல்லாமே தெரியும் உங்களுக்கு. லிட்டர் 300 ரூபாய்க்கு மலையில் வாங்குகிறான். எவ்வளவு? ஒரு மில்லி நீங்கள் 1000 மில்லி ஒரு லிட்டர் 300 ரூபா. ஒரு பேக்கெட் 50 ரூபாய்க்கு விற்கிறான். 25 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு விற்கிறான். இது ஒரு குடிசை தொழிலாகவே நடக்குது. வீடு வீடாக டெலிவரி, வீடு வீடாக மலையிலேருந்து வரதுனால இதுக்கு என்ன பேர்? மலை தேன். கிட்டத்தட்ட 1000 ரூபாய்லாம் கமிஷன் கொடுத்து ஏரியாவாக கவர் பண்ணுறாங்கலாம் சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், வீடு வீடாக விற்கிறது, டோர் டெலிவரி. இதெல்லாம் எப்படி தெரியாதா? மதுவிலக்கு பிரிவு மகேஷ்குமார் அகர்வாலுக்கு தெரியாதா? இது தமிழ்நாடு முழுக்க ஒரு எஸ்பி இருக்காங்க, ஐஜி ராதிகா இருக்காங்க, இன்ஸ்பெக்டரு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது. புரோகிபிஷன் டிபார்ட்மெண்ட்டு அவர்களுக்கு என்ன வேலை? மதுவை ஒழிப்பது, கஞ்சாவை ஒழிப்பது, லாட்டரி கள்ளச்சாராயத்தை ஒழிப்பது. இது போதை புரோகிபிஷன் டிபார்ட்மெண்ட் இது வேலையே செய்வதில்லை. அப்போ எதுக்கு அதுக்கு ஒரு ஏடிஜிபி? ஏடிஜிபி தேவையே இல்லையே. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த காலையில் 5 மணிக்கு சாவு நடந்துருச்சு. எந்த மீடியாவும் செய்தியே சொல்லலை. அதை கலெக்டர் சொல்கிறாரு, மது குடித்ததெல்லாம் நடக்கலை, இது வாந்தி பேதியில் செத்து போயிட்டாங்கிறார் கலெக்டர். அப்போது கலெக்டருக்கு என்ன நடந்துன்னு முழுமையாக தகவல் தெரிந்த பிறகு மறைக்கிறார். என்ன காரணம்? என்ன காரணம்? ஆட்சி கட்டவே வந்துடக்கூடாது, ஆட்சியை காப்பாற்றுறாரு. எஸ்பி வந்து ஒரு வட இந்தியாக்காரர், ஹிந்திக்காரர், என்ன நடக்குதுன்னே தெரில. அவருக்கு வந்து எஸ்பி இன்ஸ்பெக்டர் சண்முகன்னு ஒருத்தர், அவரை 25 வருஷம் அதே சீட்டில் இருக்கார். அவர் தான் டோட்டல் எஸ்பி. அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா காவல் எல்லா இன்ஸ்பெக்டரையும் கண்ட்ரோல் பண்ணுறது அவர் தான். அவரை மாற்றாமல் எஸ்பியை மாற்றி என்ன பலன்? இதில் ஏன் இப்போ மறுபடியும் ஒரு வட இந்திய எஸ்பி தான் வந்திருக்கார். ஒரு அதாவது ராஜுத் சாகர் வேதி சதுர்வேதி, ரஜத் சதுர்வேதி. அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஏன் அவரை போட்டார்? ஏவா வேலு தான் அங்கே போட சொல்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்தில் இருக்குது. ஏன்னா இதுக்கு முந்தி இந்த பகலவன் ஜெயச்சந்திர எஸ்பி எல்லாம், நீங்கள் ஜெயச்சந்திர எஸ்பி விஆர்எஸ் கொடுத்துட்டே போயிடுறாரு. இவனோட டார்ச்சர் தாங்க முடியாமல். யார்? உதயசூரிய, பொன்முடி, ஏவா வேலு. இவனோட டார்ச்சர் தாங்காமல் ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் விஆர்எஸ் கொடுத்துட்டு ஓடுறாரு. அப்போ எவ்வளோ டார்ச்சராக இருக்குன்னு பாருங்கள். அங்கே சாராயம் காய்ச்சப்பட்டு 5 மாவட்டத்துக்கு போகுது. இது எப்படி தெரியாமல் இருக்கும்? புரோகிபிஷன் ஏடிஜிபிக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? விழுப்புரம் மாவட்டம் அங்கே கள்ளச்சாராயம் போகுது, திருவண்ணாமலை மாவட்டம் போகுது, கள்ளக்குறிச்சி மாவட்டம், சேலம் மாவட்டம், பாண்டிச்சேரி பார்டர். இதான இப்போ ஃபேக்ட்ரியாக நடத்துகிறாங்க. இல்லை, அவன் தொழிலை பண்ணுறான், இவன் குடிக்கிறான், அவ்வளோதான். அப்போ வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க, மது விலக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னும் போது, அப்போ மது விலக்கு கொண்டுட்டு வராத வரைக்கும் நீங்கள் இந்த வேலையை செஞ்சுக்கலான்னு விட்டுறாங்களா அவங்க ஆட்களை? சார், இது மது விலக்கு கொண்டு வரும், சும்மா 10 வரும் அறிக்கை சார். மக்களை ஏமாத்துறது. அறிக்கை கொடுக்கறதுக்கு சில தலைவர்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ரிட்டையர்டு பத்திரிக்கையாளர் வச்சுருக்காங்க. இவங்க சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க, எப்போ எந்திரிக்கிறது எப்போ தூங்குறதுன்னு தெரியாது. இருந்த தலைவர்கள் பண்ணை வீட்டில் இருப்பாங்க, ஃபார்ம் ஹவுஸில் இருப்பாங்க. பத்திரிகையாளர் என்ன பண்ணுவான்? அறிக்கையை கொடுத்துருவான், அவ்வளோதான். அறிக்கை வந்துதா வரலையா, எப்போ வந்து என்ன நடந்தது பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க, அவ்வளோதான். மக்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் தொடர்பே இல்லை. இதை ஐஜி இன்டெலிஜென்ஸு செந்தில் வேலன், ஏடிஜிபி அட்மின் அருண் 2 பேருமே இதை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால்
2 பேருக்கு எந்த அதிகாரம் இல்லை. ரெண்டு பேருக்கும் எந்த அதிகாரம் இல்லை. ஏன்னா உதயசூரியனை கை வச்சா வேலு தலையிடுவார், உதயசூரியனை கை வச்சா நேரு தலையிடுவார். நேரவே வேலுவை மீறி செந்தில் வேலனும் அருணும் வேலை செய்ய முடியாது. ஆனால் இப்போ இந்த கள்ளச்சாராய சாவுலேயே சார் பெரிய சாவு, அதாவது பெரிய ஒரு சம்பவம் அப்படின்னா 2008 நம்ம கிருஷ்ணகிரி பார்டரில் ஒரு சம்பவம் நடக்குது. கிட்டத்தட்ட 180 பேர் இறக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா 2023 போன வருஷம், இப்போ இந்த வருஷம் 2024, இந்த 3 சம்பவத்திலையுமே ஆட்சியில் இருந்தது திமுக. 2008 கலைஞர் அவர்கள் சிஎம்மாக இருக்காங்க, 23 24 ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மாக இருக்காங்கன்னும் போது இதை நாம் எப்படி தொடர்பு படுத்தி எடுத்துக்கிறது? இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் சதி இருப்பதாக நான் யூகிக்கிறேன். என்ன காரணம்னா, இப்போது அதிமுக அரசியலை விட இப்போது பாஜக அரசியல் முன்னணியில் இருக்குது. பாஜக அரசியல் முன்னணியில் இருக்குது. அண்ணாமலைக்கு அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் ரொம்ப நெருக்கம். 2011 பேட்ச் அவர். இப்போ இவர் கூட இப்போ அதே பேட்சில் பயிற்சி முடித்தவர்கள் தான் வருண்குமார் ஐபிஎஸ். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நம்ம ஏகே விஸ்வநாதன் தான் காப்பாற்றி வச்சுருக்கார். அவருடைய 20,000 கோடி ரூபாய் சொத்தை காப்பாற்றுவதற்கு அவர் ரிட்டர்ன் ஆகும்போது இவர் ஐஜி ஆயிடுவார். இப்படி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது தமிழ் காவல்துறையில். காசு கொடுத்தா நல்ல டிஸ்ட்ரிக்டில் எஸ்பியாக வந்துடலாம், நல்ல காசு கொடுத்தா நல்ல ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டராக வந்துடலாம். யார் அட்மினோ அவங்களுடைய காசை கொடுத்தீங்கன்னா எஸ்பி டிரான்ஸ்ஃபரே நடக்குது. அப்போது வருண்குமார் அவருடைய மனைவி புதுக்கோட்டையில் இருக்காங்க, வந்திதா பாண்டே, இவர்கள் எல்லாம் அண்ணாமலையோடு நல்ல நெருக்கத்தில் இருக்காங்க. இவர்கள்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கள நிலவரங்களை திமுகவிடமிருந்து நீங்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இதே மகேஷ்குமார் அகர்வால் அவர் ஒரு பிஜேபி ஆதரவாளர். மெட்ராஸ் கமிஷனர் அவரை போடணுன்னு டெல்லியிலேருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு நீங்கள் ஏடிஎம்கே கவர்மெண்ட் அவர் கமிஷனராக போட்டாங்க. ஆட்சி எடப்பாடி ஆட்சி, கமிஷனராக போடுறதுன்னு அழுத்தம் கொடுக்குறது யார்? பிஜேபி. அப்போது சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ அங்கே இருக்கிற இப்போ புதுசாக ஒருத்தர் போட்டிருக்காங்க, அவரும் நார்த் இந்தியன், பழைய ஆளும் நார்த் இந்தியன். இவங்களுக்கு 2ஆம் கட்ட அதிகாரிகள் தான் ஆணையிடுவது, முதல் கட்ட அதிகாரி இல்லை. இவர்கள் முதல் கட்ட அதிகாரி, வட இந்திய அதிகாரிகள். கள்ளக்குறிச்சி என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். கள்ளக்குறிச்சி என்ன நிலவரம் கண்டுபிடிக்கிறதுக்க 1 வருஷம் ஆகும். அப்போ எதாக இருந்தாலும் எஸ்பி இன்ஸ்பெக்டர் தான் கேட்கணும். எஸ்பி இன்ஸ்பெக்டர் யார்? சண்முகம் கல்லூராய மலையில் சாராயம் காய்ச்சல் தெரியுமா தெரியாதா? தெரியும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி 300 அடியில் சாராயம் வைக்க தெரியுமா? தெரியும். அவர் கல்லா கட்டுறது தான் வேலை. இப்படித்தான் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் மீடியாக்கள் எந்த செய்தி வராமல் பார்த்துக்குவாங்க. மீடியாக்காரனுக்கு அரசு கொடுக்குற விளம்பரம். நீங்கள் பழைய கலெக்டர் என்ன சொன்னார்? செத்து போன பிறகு வாந்தி பேதி கள்ளச்சாராய சாவு. ஏன்னா குடிக்காமல் இருந்திருப்பான். காலையில் 5 மணிக்கு குடிச்சு சாவுறான் சார், சாயங்காலம் 5 மணிக்கு தான் செய்தி வருது. அப்போ கலெக்டரை மறைக்கிறார். கலெக்டரை கைது செய்யணும், பழைய கலெக்டரை கண்டிப்பாக கைது செய்யணும். இந்த சாவுக்கு அவர் ஒரு காரணம். குடிக்காதீங்க கள்ளச்சாராய சாவுனா அவன் அலர்ட்டாக இருப்பான் இல்லையா? செத்து போனவன் கள்ளச்சாராயம் செத்து போயிட்டான், தயவுசெய்து யாரும் குடிக்காதீங்கன்னா கள்ளச்சாராயம் குடிக்க நிறுத்தியிருப்பான். இத்தனை உயிர் மிச்சமாயிருக்கும். ஆனால் கலெக்டர் என்னங்கிறாரு? சாவு கள்ளச்சாராயம் சாவு இல்லை, நல்ல சாராயங்கிறாரு. அப்போ இது கலெக்டர் தேவையா? இந்த நாட்டில் மக்கள்கிட்ட அவேர்னஸே இல்லை சார். கேரளாவாக இருந்தால் சட்டையை பிடிச்சிருப்பான், இங்கே திமுக அதிமுகவாக மாறி போயிட்டான். அதனால் வர்றதில்லை, கிடையாது. இவனுக்கு எந்த உணர்ச்சியுமே இல்லை. எந்த தப்பு நடந்தாலும் இங்கே சகிச்சுக்கிறான், எந்த அயுத்தம் இருந்தாலும் சகிச்சுக்கிறான். இவனுக்கு உணர்ச்சியே இல்லாமல் ஒரு 6 கோடி பேர் மாறி போயிட்டான். எவ்வளோ பெரிய கொடூரம் நடக்குது. மக்கள் பூரா செத்துருக்கான். எங்கே சாவு கேட்க வந்து குடிச்சிருக்காங்க. அவன் எந்த சாராயத்தை குடிச்சு செத்து போனானோ அதே சாராயத்தை அதிகமாக குடிச்சிருக்கான். ஏன்? சரக்கு இல்லைன்னொன்னையும் கெமிக்கல் அதிகமாக மிக்ஸ் பண்ணியிருக்கான். சரக்கு இல்லைன்னு அதிகமாக மிக்ஸ் பண்ணி தண்ணியை ஊற்றி அந்த கெமிக்கல் அதிகமாக மிக்ஸ் பண்ணியிருக்கான். ஈரல் பூரா வெந்து போச்சு, செத்து போயிட்டான். ஆனால் மெத்தனால் இவங்களால் எப்படி சார் கொண்டுட்டு வர முடியுது? அது நிறைய இடங்களில் கிடைக்காம பர்ஃபெக்டாக பார்த்து சார் எல்லா பொருளும் இந்த நாட்டில் எது சார் கிடைக்காது? எது கிடைக்காது? காசு கொடுத்தா எது வேண்டுமானாலும் கிடைக்கும். காசு கொடுத்தா எது வேண்டுமானாலும் கிடைக்கும். இங்கே கிடைக்காத பொருள் உலகத்திலே கிடையாது.
இந்தியாவில் கிடைக்காத பொருள் எங்கே இப்போ இந்தியாவில் எல்லா பொருளும் கிடைக்கும். அப்பா அம்மாவை தவிர எல்லா பொருளும் காசு கொடுத்தா கிடைக்கும். சார் ஆனால் இதை இப்படி பார்ப்போமே, இப்போது திமுக ஆட்சி வரும்போது எப்போவுமே வந்துட்டு மது விலக்கு அமல்படுத்தணும்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு வைங்களேன். இப்போது கள்ளச்சாராயத்தினால உயிர் போகுது அப்படிங்கிற அந்த நிலை வரும்போது அப்போது மது விலக்கு அமலுக்கு வராது. எப்படி டாஸ்மாக் தேவை, மக்கள் எப்படியும் குடிக்கிறாங்க, அவங்களுக்கு டாஸ்மாக்ங்கிற ஒரு விஷயம் இருக்கணும், ஏன்னா அதில் தான் உயிர் பலி இல்லைங்கிற ஒரு பார்வை வந்துடும் இல்லையா? அதற்காக கூட இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி நடக்குதா? இல்லை, அப்படிலாம் இல்லை சார். இது சாதாரணமாக நடந்த விஷயம். இவங்களுக்கு மதுவை ஒழிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி சிந்திக்கிற அளவுக்குலாம் அங்கே யாருக்கு நேரம் இல்லை. யாருக்கு? அமைச்சர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ முதலமைச்சர் அலுவலகத்துக்கோ அதுக்கெல்லாம் நேரமே இல்லை. ஏன்னா 25 சாராய ஃபேக்ட்ரி முதலாளிகள் திமுகக்காரன், திமுக ஆதரவு பெற்றவன். ஒரு படம் எடுத்தான் உளியன் ஓசைன், அவனுக்கு ஒரு சாராய ஃபேக்ட்ரி கொடுத்து அவன் சாராய டிஎம் ஜெயமுருகன் சாராய ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருக்கான். அதே போல் அதிமுக ஜெயலலிதா வீட்டில் இருந்தே மிடாஸ் கோடு சாராய ஃபேக்ட்ரி நடந்துகிட்ருக்கு. மிடாஸ் கோடு முதலமைச்சரே சாராய முதலமைச்சர் அலுவலகம் அந்த 63 பாய்ஸ் கார்டன் அங்கேயே சாராய ஃபேக்ட்ரி அட்ரஸ் இருக்குது. மிடாஸ் கோல்டு சசிகலா நடத்துறது இன்றைக்கி நடக்குது. 1000 கோடி ரூபாய் வியாபாரம். எவ்வளவு? 1000 கோடி. முதலமைச்சரே லைசன்ஸை வாங்கி இடத்த வாங்கி விற்கிறது டாஸ் எல்லாம் அவங்க தான். நீங்கள் கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் சாராயத்தை அரசாங்கமே விற்கணும் ஜியோ போட்டது. கொஞ்சம் கூட இந்த செத்துப்போன இந்த பாப்பாத்திக்கு கொஞ்சம் கூட இந்த மக்கள் மீது எந்த கருணையும் இல்லை. அந்த வருடமும் வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்துட்டு கள்ளச்சாராயம் காட்சி மக்கள் இறந்தாங்கன்ற ஒரு சம்பவம் இருக்குல்ல சார். கள்ளச்சாராயத்தை ஒழிக்கவே முயற்சி எடுக்கல சார். அரசியல்வாதியும் கூட்டு மக்களை சுரண்டு. நீங்கள் இந்த உலகத்திலேயே இல்லாத கூத்து என்னென்னா, தமிழ்நாடு பட்ஜெட் 2,50,000 கோடி, 35,000 கோடி. இதில் சாராய வியாபாரம் எவ்வளோ தெரியுமா? 50,000 கோடி. பீகாரில் சாராயமே கிடையாது, குஜராத்தில் சாராயமே கிடையாது. ரொம்ப அடித்தட்டு மக்கள் இருக்கிற நாடு எது? பீகார். அங்கே சாராயமே ஒழிச்சு விட்டான். நிதிஷ்குமார் யாருன்னா ஒரு பண்ணையார் படை தலைவன். நிதிஷ்குமார் நில உடைமை 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் வச்சுருப்பான்ல, அவர்களை நக்சலிட்டிருந்து பாதுகாப்பதற்காகவும் கூலியை நக்சலிட்டுகள் உழைக்கிறவனுக்காக கேட்குறான்ல, அவனை சுட்டு கொள்ளுகிற ஒரு ஆள் தான் நிதிஷ்குமார். அவர் அங்கே சாராயத்தை ஒழிச்சிட்டார். காந்தி பிறந்த மண் சுதந்திரம் அடைஞ்சிருந்து குஜராத்தில் சாராயமே இல்லை. 50 சாராய ஃபேக்ட்ரி இருக்குது தமிழ்நாட்டில். 25 திமுககாரன், 25 அதிமுக ஆதரவுப்பட்டவன். 50,000 கோடி சாராய வியாபாரம். எங்கே? சோறு திங்கிறானா திங்கலையோ, சாவு வீடு நடக்குதா நடக்கலையோ, கல்யாண வீடு நடக்குதா நடக்கலையோ, காது குத்து நடக்குதா நடக்கலையோ, முதல்ல சாராயம் வேணும். இதை தேசிய கொள்கையாக்கிறவர் சார். ஆனால் இப்போது இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது யாராவது குரல் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க நடிகர்களில். விஜய் குரல் கொடுத்துருக்காரு, அவர் இப்போ நடிகரை தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவர் கமல்ஹாசன் குரல் கொடுத்துருக்காரு. இதை தாண்டி வேறு யாருமே பேசாததுக்கான காரணம் என்ன? பயமா? ஏன் ஆளுங்கட்சிக்கு பயம்? ஆளுங்கட்சிக்கு பயம் வேறு என்ன? கமல் ஏன் அறிக்கை கொடுத்தாருன்னா, அவர் எம்பி சீட்டு வேணும். எம்பி சீட்டு கொடுக்கல திமுக. இப்போ இப்படி அறிக்கை கொடுத்தா அவர் எம்பி சீட் கொடுத்துரும். திமுக இப்போ எம்பி சீட் கேட்குறாரு. எம்பி சீட்டு கொடுக்குற ஐடியா இல்லை அவங்களுக்கு. இப்படியெல்லாம் திமுக இணைஞ்சல் பண்ணால் எம்பி சீட் கிடைக்கும். செத்து போன ஏன் விஜய் கொடுத்துருக்காருன்னா, விஜய் அரசியலுக்கு வரணும், தன்னை எவனும் தொந்தரவு பண்ணிடக்கூடாது, அதனால் விஜய்க்கே தெரியாமல் விஜய் பேரில் புஷி அணந்து கொடுத்துருக்காரு. இதுதான் விஜய் அரசியல். நீங்கள் அறிக்கை வேணும்னு போய் பிரகாஷ்ராஜில் கேளுங்க, அந்த ஆள் கொடுப்பார். அவன் தான் ஒரு கன்னடத்தான் ஆம்பளை தமிழ்நாட்டில் வந்திருக்கான். தமிழில் ஒரு கன்னடத்தான் விடுதலை சிறுத்தை அம்பேத்கர் விருது கொடுத்துருக்காங்க. மோடியை பிஜேபியை சனாதனத்தை சாதியை எதிர்த்து ஒரே சம்மட்டியை அடிக்கக்கூடிய ஒரே ஆள், ஒரே முதுகெலும்புள்ள ஒரே ஆள் பிரகாஷ்ராஜ். சார், ரஜினி அவர்கள் கூட அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாம்ல? அவரை அங்கே சங்கிக்கு நட்பு, இங்கே திமுகவுக்கு நட்பு. அவர் எப்படி சொல்லுவார்? இல்லை, ஆனால் மக்களுக்காக குரல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மக்களுக்காக குரல் கொடுத்தானே கொடுக்கலன்னு அவர் படத்தை 1000 கொடுத்து பார்க்க போகிறான். ரஜினி படத்தை 1000 கொடுத்து பார்க்க போகிறான். இங்கே தான் அரசியலே இல்லையே. இந்த சாவு என்பது முழுக்க ப்ரொஹிபிஷன் டிபார்ட்மெண்ட், மது ஒழிப்பு டிபார்ட்மெண்ட்டு தான் இதுக்கு முழு பொறுப்பு. அவர்கள் லஞ்சத்தை வாங்கிட்டு சாராயம் காய்ச்ச சொல்லி 25 வருஷமாக இவர்களை அனுமதிக்கிறார்கள். இவர்கள் தான் இந்த டிபார்ட்மெண்ட் முதல்ல ஒழிச்சிடணும். இந்த டிபார்ட்மெண்ட் முதல்ல எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணணும். இல்லைன்னா அவர்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். அனுப்பிச்சா லாண்ட் ஆர்டரே பார்த்துக்குவான்.
எடப்பாடி ஆளாக போயிட்டார். எடப்பாடி கவர்மெண்ட்டில் தான் அந்த கண்ணுக்குட்டிக்கு 20 கேஸ் 25 கேஸு. அப்போ தெரியாதா எடப்பாடிக்கு? சார் இத்தனை கேஸ் வந்தோம் திருப்பி திருப்பி அவர் வெளியில் விட என்ன சார் காரணம்? காசை லஞ்சம் தான். அப்படி என்ன சார் கொடுத்துருவாரு இவர்? இப்போ லட்சக்கணக்காக தர்றான். சாவு வியாபாரிகள் தான் சார் இவங்கெல்லாம். மனிதாபிமானமே சார் மதிய யாராவது நான் கேட்குறேன், இந்த அனைத்து கட்சி இருக்குல்ல, மது விலக்கு வேணும் யாராவது வாய் திறந்து சொல்லியிருக்காங்களா சொல்லுங்கள்? ஏன் தேர்தலுக்கு லிக்கர் லாபி கோடியாக கொடுக்குறான். சாராய வியாபாரிகள் என்ன மது ஆலை அதிபர்கள் எவ்வளோ கொடுக்குறான்? தேர்தல் நிதிக்கு கோடியாக கொடுக்குறான். தீர்மானம் வியாபா இந்த தேர்தலில் மது விலை கண்டிப்பாக வேணும் யாரும் அறிக்கை விட சொல்லுங்கள். மணலை எடுக்கக்கூடாது அறிக்கை விட சொல்லுங்கள். இவர்களெல்லாம் கட்சியா? மது ஒழிப்புக்கான தீர்மானம் எந்த கட்சி கூட்டத்திலும் இருக்காது. மது ஆலை ஒழிப்பு தீர்மானம் எந்த கூட்டத்திலும் இருக்காது. மணலில் திருட்டை எதிர்ப்பதாக எந்த தீர்மானம் இருக்காது. தனியார் கல்விகளை ஒழித்து தரமான கல்வி கொடுக்கணும், அடிப்படை கல்வி, இது எந்த கட்சிக்கும் தீர்மானத்தில் இருக்காது. அப்போ எதுக்கு வச்சுருக்க? எனக்கு தெரிஞ்சு சின்ன கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களே 200 கோடி 300 கோடி சம்பாரிச்சிருக்கானே. எதில்? இந்த ஊழலில். அப்போது எம்எல்ஏ எவ்வளோ சம்பாரிச்சிருப்பான், எம்பி எவ்வளவு? எம்பிலாம் லட்சம் கோடி. அப்போ இதுதான் இங்கே அரசியல். அப்போ மேல் ஜாதி காய்ச்சறான், கீழ் ஜாதி குடிச்சிட்டு சாவுறான். சம்பவம் நடந்த உடனே எடப்பாடியாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் எல்லாம் சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு போகிறாங்களே, இது என்ன அரசியலாக்க பார்க்குறாங்க? வேற என்ன இது அரசியல் தவிர்த்து வேற என்ன? ஏன்னா மத்தியில் 40 MP வச்சிருக்காங்க, சரி டிஎம்கே டோட்டலாக வந்துட்டு இந்த இமேஜை வச்சு காலி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அதுதான் நோக்கம். வேற என்ன? வேற இதில் உண்மையான நோக்கம் இருந்தால் எடப்பாடிகிட்ட அதிகாரம் இருக்கிற பொழுது கல்வராயன் மேலே இருக்கக்கூடிய சாரா வியாபாரிகளை பூரா ஒரு சிறு தொழில் குறு தொழில் ஆளுக்கு 10 லட்ச ரூபா லோனு எவ்வளவு, ஏதோ வேறு தொழில் பண்ணுங்கடா, இப்படி அவனுங்களை வேறு தொழிலுக்கு அனுப்பிச்சிருக்கலாம். அந்த நோக்கமே இல்லை. நீங்கள் அங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ராமதாஸ் சமூகத்தை சேர்ந்தவங்க சாராயம் காய்ச்சாதப்பா, எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு 10 லட்ச ரூபா சொந்த காசே கொடுக்கலாம். வாழப்பாடி கண்டெய்னரே காணன்னு தேடிட்டு இருந்தார். 700 கோடி ரூபா கண்டெய்னரே காணன்னு கருணாநிதி பஞ்சாயத்துக்கு போனார். அது கொடுக்க முடியும். அதெல்லாம் அவர்கள் நோக்கமே அல்ல. அதெல்லாம் ஆனால் விரைந்து உடனே வந்துட்டு முக ஸ்டாலின் அவர்கள் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு இந்த நிவாரணம். இது உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். அதுக்கு முன்பு அவர் என்ன பண்ணணும்? உதயசூரியனை கட்சி விட்டு நீக்கணும். அங்கே கல்வராய் மேல் இருக்கக்கூடிய அந்த சாராய வியாபாரிகளை பட்டியல் எடுத்து அவர்களுக்கும் 10 லட்ச ரூபா கொடுக்கணும். கொடுத்து என்ன பண்ணணும்? அந்த குடும்பத்துக்கு வேறு தொழிலுக்கு போங்கடா, சாராயம் காய்ச்சாதீங்கடா, வேறு தொழிலுக்கு போங்கடா. இப்படி போனால இவன் சாக மாட்டான், குடிக்க மாட்டான். ஆனால் இந்த ஒரு ஸ்டெப் எடுத்தோம் அப்படின்னாலே இந்த கலாச்சாரத்தை மேக்ஸிமம் ஒழிச்சிடலாம். அல்லது சல்லச்சாராயம் கிடைக்கலாம் குடிக்க மாட்டானே, கிடைச்சதுனால தானே குடிக்கிறான். கஞ்சா கிடைச்சதுனால தானே பள்ளிக்கூட பையன் குடிக்கிறான். கஞ்சா விற்கிறவனை போட்டு 4 பேர் குண்டாசில் போடு, கஞ்சா விற்பானா? கஞ்சா விற்கிறவன்டையும் காசு, கள்ளலாட்டி விற்கிறவன்டையும் காசு, எரிசாராயம் விற்கிறவன்டையும் காசு, மெத்தனால் விற்கிறவன்டையும் காசு, ஸ்பிரிட்டு விற்கிறவன்டையும் காசு. அப்போது பணம் பணம் பணம், அவ்வளோதான். எஸ்பி ஜெயிச்சதா தப்பிச்சு ஓடுறாரு. கள்ளக்குறிச்சி எஸ்பி விஆர்எஸ் கொடுத்துட்டு போகிறார். போலீஸ் வேலையே வேண்டான்னு போகிறார். அப்போ எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அவருக்கு. அப்போ நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு இங்கே வேலையே இல்லை. அருமையான கேள்வி. வேலையே இல்லை. அசராக்காருக்கு சகாயம் யாரும் வேலையே பார்க்க முடியல. விஆர்எஸ் கொடுத்துட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. இப்போ கள்ளக்குறிச்சி பழைய எஸ்பி ஜெயச்சந்திரன் தப்பிச்சு ஓடின மாதிரி சண்முகத்துக்கு பயந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க. காரணம் ஆயில் இன்ஜின் மெக்கானிக்கு, பஸ் கண்டக்டர், அவர் தான் இன்றைக்கி ஏவா வேலு தான் அத்தனை விஷயத்தையும் கட்டுப்படுத்துகிறார். அவர் சொன்னால் எல்லாம் நடக்குது. உதயசூரியன் நேருடைய விசுவாசி. நேரு தான் இன்றைக்கி முக ஸ்டாலினுக்கு ஆளினால் அழகுராஜா. சாதாரண மிளகா வித்துட்டு இருந்த ஒரு நேரு இதெல்லாம் மக்கள் அப்படியே கொள்ளையடிச்சுக்கிறான். இவனுக்கு எந்த கேள்வி கேட்பாடு இல்லை. இவனுக்கு 200 ரூபா கொடுத்தா போதும். ஒரு சாப்பாடு முருகன் இட்லி கடையில் 150 ரூபா, அதை கொடுத்தீங்கன்னா போதும். இவன் எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு, உயிரை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராக இருக்கான். அவங்கெல்லாம் ஒரு ஜாதி, இவங்கெல்லாம் ஒரு ஜாதி. அதே மாதிரி இறந்தவங்களையும் சில பெண்களும் இருந்திருக்காங்க, இதை விற்றதுலேயும் பெண்கள் இருந்திருக்காங்கன்ற மாதிரியான ஒரு செய்தி வருது இல்லை சார்? இதை கொஞ்சம் சார், இது குடிசை தொழில் சார். இது நீங்கள் போய் 300 ரூபாய்க்கு லிட்டர் வாங்கிட்டு பேக்கெட் பண்ணி 50 ரூபாய்க்கு விற்றா அது ஒரு 1000 ரூபாய் கிடைக்கிது. இது ஒரு குடிசை தொழில். இந்த பெண்களும் இன்வால்வ் ஆமாம். பெண்கள் ஆண்கள் குடும்பமாக இது சாராயம் விற்கிறதுங்கிறது குடிசை தொழிலாக மாறி போச்சு. இதை புரோகிபிஷன் இன்ஸ்பெக்டருக்கு காசு கொடுத்தா அவர் பக்கம் வரமாட்டார். லாண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் காசு கொடுத்தா அவர் இந்த பக்கம் வரமாட்டார். விற்றுக்கலாம். விற்கலைனா தான் கேஸ்.
நீங்கள் போலீஸ் ஒரு படையோடு போகும் இங்கே கல்லூராயன் மைக்கு எதுக்கு? ஊரெல்லாம் உடைக்கப்படும், ஊரெல்லாம் நொறுக்கப்படும். ஏன்? மாமூல் குடிக்கலாம் உள்ளே போவான். அதோட ஒரு வருஷம் அந்த பக்கம் போக மாட்டான். ஏன்? மாமூல் வந்துடுதா? மாமூல் வரலைன்னா போலீஸ் படம் மேலே போகும். மாமூல் கொடுத்தா அந்த பக்கம் ஒரு வருஷம் போலீஸ் படையை திரும்பி போகாது. இதுதான் போலீஸ். அப்போ யார் இந்த மக்களை காப்பாற்றுவது? நீங்கள் அதாவது கூட்டம் அதிகமாக வந்துருச்சு, இந்த பவுடரை கலக்கினா கண்டிப்பாக கிட்னி லிவர்லாம் சாவான்னு தெரியும், யோசிக்காமல் கலந்து கொடுத்து குடிக்க சொல்கிறானே. பணம் மனித உயிர் எவ்வளவு சீப்பாக போச்சுன்னு பாரு. அந்த மக்களுக்கு கேள்வி கேட்பாடே இல்லை, ஒரு கக்கன் இல்லை, ஒரு காமராஜ் இல்லை, ஒரு பெரியார் இல்லை, ஒரு ரெட்டமலை சீனிவாசன் இல்லை, அயோத்தியதாசர் பண்டிதர் இல்லை, உதயசூரியனோ வசந்தம் கார்த்திகேயனும் ஏவா வேலும் பொன்முடியும் துரைமுருகனும் தான் இருக்கான். இப்போ ரஞ்சித் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அரசாங்கத்தினால தான் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு, கொஞ்சம் கண்ணு கருத்துமாக பார்க்கணுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுகிறார். அவர் தலித் அரசியலை முன் வச்சு பேசுகிறான்னு வைங்களேன். மாரி செல்வராஜ் உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கம். சமீபத்தில் புயல் வரும்போது கூட உதயநிதியோடு போய் அவங்க ஊரில் எல்லா மக்களையும் மீட்டுட்டு வந்தார்ல. இந்த விஷயத்துக்கு அவர் ஏன் முன்னெடுக்கல? உதயநிதி கோச்சுக்குவார். உதயநிதியை நம்ம திமுக எதிர்த்த மாதிரி ஆயிருமில்ல. இல்லை, ஆனால் அவர் சமூகத்துக்கு அவர் நிற்கணும்ல. அவர் காந்தி சமூகத்துக்கு தான் நிற்பார். இதெல்லாம் வேஷம் சார். இவர்களுக்கு மனசாட்சியே கிடையாதுங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் 2 படம் ஃபேமிலி ரைட்டிங்னா மனசாட்சி கல்வி ஓரமாக வச்சுட்டு அவர் சொல்கிறது தான் நியாயம், அவர் சொல்லுவது தான் புத்தம், அவர் சொல்லுவது தான் புனிதம் காந்தி. ஆனால் மக்கள் நம்புகிறான்ல. மக்களுக்காக பேசுகிற தலைவனை வந்துட்டு நான் மக்கள் நம்புதில்லை. அவர் பாவம் அப்பாவிகள். அவர்கள் அரசியல் அறியாமை அவர்களுக்கு. அவர்களை சொல்லி தப்பு இல்லை. அவர்கள் நீங்கள் எல்லா பகுதியிலையும் மக்கள் ஸ்டெடியாக இருப்பான் எலெக்ஷனுக்கு. ஆனால் இவன் ஏமாத்துறானோ அவனே போய் காசு கொடுத்து அந்த மக்கள் ஓட்டு போட்டுருவான். கொடுமை பார்த்தீங்களா? இந்த மக்களுக்கு யார் எதிரியோ அவனை இந்த மக்கள் அப்பாவியாக நம்புவான். தெரியாது, பாவம், சூதுவாது இல்லாத மக்கள் 1000 வருடமாக ஒடுக்கப்பட்டு சேரிகளில் குவிக்கப்பட்டு நல்ல உணவு இல்லை, நல்ல கல்வி இல்லை, நல்ல சுகாதாரம் இல்லை. அதை சேரின்னு வச்சுருக்கான் பாருங்கள். அப்போது அவர்களுக்கான இப்போ தான் அந்த இளைஞர்கள் வெளியில் வர்றான். அந்த இளைஞர்கள் இப்போ தான் வெளி உலகத்தை நோக்கி வர்றான். அது காலத்தால் ஒடுக்கப்பட்டு கிடந்தவனுக்கு ஒரு தலைவன் கிடைச்சான். அவன் தான் திருமாவளவன். இதுதான் வாசகம். அப்போது 1000 வருட காலமாக ஒடுக்கப்பட்டு அவருடைய ஜெனட்டிக் ஜீனே அடிமையாக போச்சு. 1000 வருடமாக அடிமைப்படுத்தப்பட்டவனை எப்படி 25 வருஷத்தில் தட்டி எழுப்ப முடியும்? அவனை அம்பேத்கர் படாத பாடா சொல்லி 65வது நாள் 10 லட்சம் பேரை புத்த மதத்தில் சேர்த்தார், செத்து போயிட்டார், கொன்னே விட்டானு. அப்போது கள்ளக்குறிச்சி மக்களுடைய வாழ்க்கை தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை நிலை. ரொம்ப நன்றி, வணக்கம். Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.